வணக்கம் நேயர்களே. ஓம் சிவசக்தி ஓம் எஸ்ஆர்எஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஓம வாட்டர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் இது ஓமக்கல்லுன்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடலை நீங்கள் எவ்வளோ வேணும்னு கேட்குறீங்களோ அவ்வளோ கொடுப்பாங்க. நான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். பாருங்க, இந்த கேன் வந்து 1 லிட்டருக்கு அதிகமாக தண்ணி பிடிக்கும். இந்த கேனில் தண்ணி எடுத்து அடுப்பில் காய வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கப்புறமா இந்த கல்லில் நம்ம இவ்வளோ தான் போட போகிறோம். 1 லிட்டருக்கு காய்ச்சணும்னா இவ்வளோ போட்டால் போதும். இது அப்படியே வந்து 6 லிட்டர் தண்ணி வரைக்கும் காய்ச்சலாம். இப்போது நான் இதையை காய வச்ச தண்ணிக்குள்ளே போடுறேன். இது 20 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஓம வாட்டர் ரெடி ஆகும். இதை நான் ஏற்கனவே வீட்டில் காய்ச்சி வச்சதுங்க. இந்த மாதிரி எண்ணெயாக மிதங்கக்கூடாது. இதெல்லாம் நல்லா எண்ணெய் இல்லாமல் தெளிவாக தண்ணி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வைக்கணும். ஓம வாட்ரு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு ஏதோ ஒரு கேனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம், வயிற்று வலி, ஏதாவது அஜீரண கோளாறு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் வந்து காரத்தோடு சாப்பிட்றவங்க அப்படியே குடிக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாக்கா குழந்தைங்க காரமாக சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு தண்ணியில் கலந்து கொடுங்க. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா காசாகும். ஒரு கேன் சின்ன 100 ml தண்ணி தான் இருக்கும். அது 15 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. நாம் வந்து இந்த ஸ்டோன் வந்து வெறும் 30 ரூபாய்க்கு தான் வாங்குகிறோம். தண்ணி நம்ம வீட்டிலே இருக்குது, அது நமக்கு போதும். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நாட்டு மருந்து கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நீங்கள் மறக்காமல் இதை வாங்கி வீட்டில் தண்ணியில் கொதிக்க வச்சு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.